அப்பொழுது பகவான் கையை தூக்கி என்னை பார்த்து புன்னகையோடு ஆசீர்வதித்தார். இப்படித்தான் குறிப்பால் பல பல பெரிய உண்மைகளை எல்லாம் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். அதன் பிறகு அந்த எண்ணம் திருவண்ணாமலையில் இருக்க வேண்டும், பகவானை தினம் தினம் தரிசிக்க வேண்டும். நாம் ஒரு கல்லூரியில் இருந்து பாடம் நடத்தி அதெல்லாம் வேஸ்ட் என்று தோன்றிவிட்டது. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறேன். பகவான் இங்கு இருக்கும் பகவானை போன்ற ஒரு பெரிய தெய்வீகம் நடமாடி கொண்டிருக்கிறது, எளிமையாக பேசிக் கொண்டிருக்கிறது, தரிசனம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நான் அங்கே போய் எதற்காக இந்த பௌத்திகத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும்? இதையெல்லாம் ஏன் பெரிதாக நினைக்க வேண்டும்? நமக்கு பகவானை தரிசிப்பதுதானே முக்கியம் என்று தோன்றி